அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் டிரான்ஸ்கிரிப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம நிஃப்டியோட இந்த வீக்குக்கான பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக்கான மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதும் அதில் இன்ட்ராடேக்கான மண்டே லெவல்ஸும் அதுக்கான மெத்தட் என்ன மெத்தடில் நம்ம ட்ரேடை பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஓவரால் டீட்டெயில் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ கரண்ட் மார்க்கெட்டோட சினாரியோ எப்படி இருக்கு அப்படின்னா, அது இந்த லாஸ்ட் வீக் மட்டும் இல்லாம நமக்கு கண்ணில் தெரிகிற இந்த சார்ட்டோடைய டீடைல்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். அப்படி பார்க்கும்போது 25,680. ஸோ இங்க இருந்து கீழே ஒரு 24,350. ஸோ 24,350 இருந்து 25,680. ஸோ இந்த இதுக்கான ஒரு லோ அண்ட் ஹை. அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் லோ வந்து 24,350 இருந்து அடுத்து 25,150. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் டபுள் பாட்டம் 24,400 வந்துட்டு மறுபடியும் 25,400 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் இப்போ கீழே 24,600ல க்ளோசிங் வச்சிருக்கு. அதுவும் ப்ரீவியஸ் 2 days பர்டிகுலரா 25,350 பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 650 வரைக்கும் மார்க்கெட் ஒரு நல்ல ரேலியில டவுன் சைடு வந்திருக்கு. ஒவ்வொரு லோ பிரேக் பண்ணி டவுன்லயே வந்து இப்பயும் கூட பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷரோட தான் இருக்கு. இதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய லெவல்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டா 24,350 இருந்து 24,650 கிட்டத்தட்ட 300 பாயிண்ட்ஸ். ஸோ அப்போ இங்க 300 பாயிண்ட்ஸ்ல பையர் அக்யூமுலேஷன்ஸ் பாயிண்ட்ஸ், அதாவது சப்போர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சப்போர்ட் ஜோன் எப்படி ரியாக்ட் ஆகும், இதுக்கப்புறமும் இதே போல ட்ரெண்டிங்ல வந்து பிரேக் அவுட் ஆகுமா இல்ல இங்க ஒரு ஷார்ட் டேர்ம் ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணுமா அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு வைட் டைம் ஃப்ரேம்ல பார்த்துக்கலாம். இந்த விஷயங்களை பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு லோயர் டைம் ஃப்ரேம்ல என்ட்ரிக்கான பிளான் ஈஸியா எடுத்துக்க முடியும். ஸோ அதனால இப்போ வைட் டீடைல்ஸ் பார்த்தாச்சு. ஸோ இன்ட்ராடே அப்படின்ற டைப்ல பார்க்கறதுக்கு 50 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இப்போ கரண்ட் மார்க்கெட்டை டைரக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். அண்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிருக்க லெவல்ஸ் எல்லாமே அதெல்லாம். ஸோ இப்போ நம்ம ஓவராலாக பார்த்தது 25,450 இருந்து 350 வரைக்கும் கீழே வந்துருச்சு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் 24,350 650 கிட்டத்தட்ட 300 பாயிண்ட்ஸ் நம்ம அடுத்து சப்போர்ட் லெவல் இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஆனா இப்ப இருக்கிற மார்க்கெட் டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் அல்லது ஸ்ட்ராங் ப்ரெஷர் பையிங் ப்ரெஷர் இருக்கக்கூடிய மொமெண்டம் பண்ற மாதிரி இங்க பெருசா இல்லை. ஒரு ஆக்சுவலா ஸ்ட்ராங் மொமெண்டம் எப்படின்றது நான் சொல்ல வர்றது எப்படின்னா, இங்க ஒரு ஜிக்ஸாக்கா அப்படி ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆகி இந்த ரேஞ்சில் பிரேக் அவுட் பண்றதுங்கிறது ரிஸ்க் அப்படின்ற அளவுக்கு இருந்து மேல போயிருந்ததுன்னா இந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்றது கஷ்டம் அப்படின்னு பிளான் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, இங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஒரு மார்க்கெட் டைரக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரேஞ்சா போயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட இதுவே ஒரு 3-4 மாசத்துக்கு போயிருக்கும் போல தெரியுது. ஸோ அதனால இவ்வளோ சைட் பேஸ் மொமெண்டம் ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்றப்ப இந்த லெவலை பிரேக் பண்ணி போறது சிரமம். அதுக்கப்புறம் மேல போனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது, கீழே போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படின்னு தான் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரியான இங்க டைரக்ஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தா இங்க இல்லை. ஸோ இங்க ரொம்ப வீக் மொமெண்டம் தான், இங்கேயும் வீக் மொமெண்டம் தான். ஆனாலும் இது சப்போர்ட் ஸ்பேஸ் அப்படிங்கிறதுல எந்த மாற்றம் கிடையாது. ஸோ இப்போ இதுல என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த லெவல்ல இருக்கக்கூடிய சப்போர்ட்ஸ் எல்லாமே மறுபடியும் மார்க்கெட்டை இப்படி மேல ஏத்துற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்களான்னு கேட்டா அது இல்லை அப்படி கிளியரா சொல்ல முடியும். ஸோ இப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒண்ணு இங்க இருக்கிற மார்க்கெட்டை இதுக்குள்ளேயே ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒருவேளை இந்த ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இந்த ரேஞ்சில் டவுன் சைடையும் பிரேக் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். ஸோ ஒருவேளை 24,350 அப்படிங்கிற லோ பிரேக் அவுட் ஆனா அடுத்து நமக்கு வரக்கூடிய டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இங்க இருக்கு 24,000 இல்ல 23,800 அடுத்த சப்போர்ட் லெவல். ஸோ 24,850 or 900
ஓகே 24,000 ஸோ 23,900 வரைக்கும் கீழே வரும். அது 24,350 to 400 இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகும்போது, இது ஒரு அவுட்லைன் வியூக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து டைரக்ஷன் எப்படி எல்லாம் நடக்கலாம் அப்படிங்கிறது நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ தெரிஞ்சுக்காக மட்டும்தான். ஓகே, இப்போ இதை நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும்னா 24,000 பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் நம்ம இந்த விஷயத்தை யோசிக்க வேண்டாம். 24,000 பிரேக் ஆகாத வரைக்கும் நமக்கான பாயிண்ட் ஆஃப் வியூ ரேஞ்ச் தான். ஒன்று ரேஞ்ச், இல்லைன்னா டவுன் சைட் மொமெண்டம். இந்த ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் இதை பார்க்கலாம். 24,000 பிரேக் அவுட் ஆகுது, 24,400 பிரேக் அவுட் ஆகுதுன்னா மட்டும் நம்ம அடுத்த பிளான் யோசிப்போம். அப்படி ஆகுதா இல்லையாங்கிறத டெலிகிராம்ல கண்டிப்பா இன்டிமேட் பண்ணிடுவோம், பார்த்து தெரிஞ்சுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஓவரால் வியூ எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இன்ட்ராடே மண்டேக்கான என்ட்ரி அப்படின்னு நம்ம பார்க்கலாம்னா கேப் டவுன், கேப் அப், ஃபிளாட் என்ன மாதிரி ஓப்பன் ஆனாலும் எப்படி நம்ம என்ட்ரியா பிளான் பண்றது அப்படிங்கிறதுக்கு நம்ம இப்போ 15 மினிட்ஸ் இல்லாமல் 5 மினிட்ஸ் எடுத்துக்குவோம். ஸோ அது ஈஸியா இருக்கும் அனலைஸ் பண்றதுக்கு. அதுக்காக ஓகே, ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ 5 மினிட்ஸ் சார்ட் எடுத்தாச்சு. 5 மினிட்ஸ்ல இன்னைக்கு நடந்த டைரக்ஷன் ஒரு நல்ல மார்க்கெட் மொமெண்டம். நம்ம எதுல எப்படி என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். 24,800 பிரேக் அவுட். ஓகே, இந்த லெவல் பிரேக் அவுட்ல ரேஞ்ச் பிரேக் அவுட் தான். ஒரு ரேஞ்சில் ஹையர் ஸ்டாப் லாஸ் வச்சு டார்கெட் நம்ம வந்து 1:2 தான் வச்சு எடுத்தோம். சூப்பரான டார்கெட் நமக்கு கிடைச்சது. நமக்கு இந்த டார்கெட்டோட க்ளோஸ் பண்ணிட்டோம். ஏன்னா நமக்கு ஒரு நல்ல என்ட்ரிக்கு நல்ல டார்கெட் கிடைச்சிது அப்படின்னால க்ளோஸ் பண்ணிட்டோம். ஆனா இதுக்கப்புறம் ஜிக்ஸாக் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த லோ பிரேக் அவுட் பண்ணும்போது அங்கிருந்து 100 பாயிண்ட்ஸ் டவுன் போயிடுச்சு. ஆனா இந்த டைம்ல வந்து நம்ம யாருக்கும் ப்ரொவைட் பண்ண என்ட்ரி சொல்லவும் இல்லை, எடுக்க சொல்லவும் இல்லை. ஏன்னா நம்ம ஒரு நல்ல என்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னால விட்டுட்டோம். ஒவ்வொரு என்ட்ரியுமே எடுக்கணும், எல்லா பாயிண்ட்ஸையும் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான தாட் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நமக்கு பெரிய லாஸ் வந்துடும். அது என்ன மாதிரியான மைண்டை கொண்டு போயிடும்னா, இப்ப நமக்கு டைரக்ஷன் இப்ப மேல இருந்து டவுன்லயே வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது பழகிட்டு இப்படி ஒரு மொமெண்டம் வரும்போது மாட்டிக்குவோம். ஸோ இப்போ இங்க மார்க்கெட் பாத்தீங்கன்னா இங்க டைரக்ஷன் இருக்கு, திரும்பவும் கீழே தான் போகும்னு நினைச்சிட்டு போயிட்டு இருப்போம். ஆனா சடனா மேல போயிடும், மேல போய் ஸ்டாப்ல ஸ்கிப் பண்ணிடும். ஸோ இங்கேயும் அதே போல கீழே வந்துட்டு இருக்குன்னு நினைப்போம், கீழே போயிட்டு இருக்கு நினைப்போம், ஆனா பாத்தீங்கன்னா மேல போய் ஸ்டாப்ல அடிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணணும்னா நமக்கு தேவையான ரிஸ்க் ரிவார்டு மணி மேனேஜ்மெண்ட் பிளான் பண்ணி என்ட்ரியும் டார்கெட் மட்டும் பிளான் பண்ணிட்டா எடுத்துட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடணும். மொத்த மார்க்கெட்லயுமே நம்ம எல்லா என்ட்ரியும் எடுக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது, அது தவறு. ஓகே, ஒருவேளை அப்படி எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் சொன்ன மாதிரி நிறைய லாசஸ் அவாய்ட் மாட்டிக்குவாங்க. ஸோ அந்த மைண்ட் செட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் இப்படி கூட ஒரு 1:2 ரேஷியோல கூட எடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால இந்த மைண்ட் செட்டை நம்ம வச்சுக்கணும். அதுக்காக தான் இந்த லெவலுக்கு அப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கல. இங்கேயும் அதே தான் நடந்துச்சு. ப்ரீவியஸ்லயும் நமக்கு ஒரு டார்கெட் போதும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் டைரக்ஷன்ல டவுன் போனாலும் நம்ம பெருசா கேர் பண்றது இல்லை. அதனால தான் விட்டோம். அது டெலிகிராம்லாம் இன்டிமேட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணும்போதே நமக்கு 24,800 புட்டின்னு பிளான் பண்ணிட்டோம். இங்க இந்த லெவல் வரும்போது டார்கெட் வந்து 27,000 ஃபர்ஸ்ட்டும், ரெண்டாவது டார்கெட் வந்துச்சுன்னா 24,700 24,690 to 700 ரெண்டு லெவல் தான் நம்ம வச்சிருந்தோம். இந்த லெவல் தான், இந்த லெவல் வரைக்கும் நம்ம வச்சு டார்கெட் எடுத்ததும் ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்ட் பாயிண்ட் கிடைச்சதாலும் புக் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மண்டேக்கான என்ட்ரியை நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஒருவேளை கேப் அப், ஃபிளாட் ஆர் கேப் டவுன் எப்படியா இருந்தாலும் நம்ம எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னா, ஒருவேளை கேப் அப்பா நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கேப் அப் அப்படிங்கிறது 24,800 பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் நமக்கு புட்டுக்கான ப்ரெஷர்ஸ் தான். அப்போ இங்க ஓப்பன் ஆகி கீழே வந்து 24,700 அப்படிங்கிற சப்போர்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேல போகுதா இல்ல பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ 24,700 சப்போர்ட் எடுத்து மேல போகும்போது கால் எடுக்கலாம், இல்ல பிரேக் அவுட் ஆகி கீழே போகுதுன்னா புட் எடுக்கலாம். புட்டு எடுத்தோம்னா அங்கிருந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 30ல இருந்து 50 பாயிண்ட்ஸ் மட்டும் பிளான் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு நம்ம அடுத்த லெவலில் எடுத்துக்கலாம். ஒருவேளை நம்ம சொன்ன மாதிரி பிரேக் அவுட் ஆகுதுன்னா நமக்கு டார்கெட் வந்து 24,400 தான். ஸோ இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஜிக்ஸாக்கா போனாலும் எப்படி போனாலும் இந்த டார்கெட் வரைக்கும் கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனால் ஒருவேளை இது பிரேக் அவுட் ஆகாமல் சப்போர்ட் எடுத்தால் 24,800 வரைக்குமே ஒரு ரேஞ்ச் போகலாம். இந்த ரேஞ்சுக்கு அப்புறம் டவுன் சைட் போகுமா இல்லை அப் சைட் போகுமான்னு பார்க்கலாம். இது கேப் அப் ஓப்பன் ஆகும்போது அது ஃபிளாட் ஓப்பன் ஆகினாலும்
ஆனா கேப் டவுன் ஓப்பன் ஆனால் கேப் டவுன் அப்படிங்கிறது 24,500 550 இந்த மாதிரி லெவல்ல ஒரு 100 பாயிண்ட்ஸ் கீழே டவுன் ஓப்பன் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கேண்டில் அப்படி ஃபார்ம் ஆகும்போது நம்ம அந்த கேண்டிலோடைய லோ ஸ்டாப் லாஸை வச்சு 24,800 வரைக்கும் மேக்ஸிமம் டார்கெட் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் டார்கெட்னா அன்னைக்கு அந்த நாளுக்கான டார்கெட்டை இது வரைக்கும் வச்சுக்கலாம். இது பிரேக் அவுட் ஆனால் அடுத்த பிளானை யோசிக்கலாம். ஒருவேளை இந்த கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகி ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கேப் டவுன்ல இங்க ஓப்பன் ஆகி மேலே போயிட்டு கீழே வந்து மறுபடியும் க்ளோஸ் வச்சுட்டு அப்படின்னா அந்த கேண்டிலோட ஹையஸ்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு மறுபடியும் டார்கெட் வந்து 25,400 வரைக்கும் புட் எடுத்து ஹோல்ட் பண்ணலாம். ஸோ தாராளமாக சூப்பராக டார்கெட் கீழே வரைக்கும் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி டவுன் சைடா அப் சைடா ஃபிளாட்டா எப்படி இருந்தாலும் இந்த 3 பேஸ்ல மட்டும்தான் மார்க்கெட் போக சான்சஸ் இருக்கு. இது இல்லாம ரெண்டுக்கும் நடுவுல ரேஞ்சில் மட்டும் மொமெண்டம் போயிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா இன்டிமேட் பண்ணுவோம். அந்த டைம் நீங்க என்ட்ரி அவாய்ட் பண்ணிடலாம். ரேஞ்ச் இல்லாம அப் சைட் பிரேக் அவுட்டோ டவுன் சைட் பிரேக் அவுட்டோ போகுது அப்படின்னா நம்ம டைரக்ஷன் என்ட்ரி எடுத்து பிளான் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஓவரால் வியூல இருந்து கரண்ட்ல மண்டேக்கான இன்ட்ராடே என்ட்ரி வரைக்கும் பேசியிருக்கோம். இந்த வியூ பிடிச்சது லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.